ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் மறக்காமல் டிவியில் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இன்றைக்கான எபிசோடில் தாத்தா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. விஜய் அங்கே வராங்க. தாத்தா விஜய் கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க, பர்த்டேலாம் விஷ் பண்ணுறாங்க. கையில் விஜய் பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் அந்த ஃபைலை வச்சிருக்கிறாரு. அந்த கான்ட்ராக்ட் ஃபைலுன்னு சொல்லி சொன்னதுமே பார்த்தோம்னா தாத்தா கொஞ்சம் அப்படியே எமோஷனல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து காவேரிக்கு வந்து இது மட்டும் தான் மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ பர்த்டே கிஃப்டாக நான் வந்து இது கண்ணுக்கு முன்னாடியே கிழிச்சு போட போகிறேன், அது உங்கள் தலைமையிலே செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி, வெண்ணிலா, கங்கா அவங்க 3 பேர் இருக்காங்க. கங்கா வந்து ரொம்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் காவேரி வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு காவேரி வீட்டுக்குள்ளார நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வீட்டுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா விஜயின் தாத்தா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தா ஃபோன் அடிக்கிறாங்க. பார்த்தா இங்கே பார்த்தா வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க. காவேரிக்கு பின்னாடி பார்த்தோம்னா வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்தோமே விஜய் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு. கடைசியில் உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு. இன்றைக்கான எபிசோடில் விஜயோட அந்த ரியாக்ஷன், அந்த எமோஷனல், அந்த அழுக அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண் கலங்க வச்சிடுறாங்க. ஒரு பக்கத்து காவேரி எதுவுமே பேசலைனாலும் அவங்களுமே அப்படியே கண் கலங்க வச்சிடுறாங்க. வெண்ணிலா வந்து அப்படியே அமைதியாக தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா பாட்டியும் வந்துடுறாங்க, தாத்தா எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. கங்காவும் உள்ளே வந்துடுறாங்க. கங்கா வந்து அப்படியே ஒன்றுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. இதில் பார்த்தா என்ன ட்விஸ்ட்டுன்னா மென்டல் குரூப்லேருந்து 2 பேர் வந்துடுறாங்க. அதாவது ராகினியும் அஜயும் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ விஜய்க்கு ஒன்றுமே புரியல என்ன எதுன்னு கேட்கும்போது இப்போ தான் காவேரி வந்து சொல்கிறாங்க, உங்களோட பர்த்டேக்கு நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டேனா, இதில் சந்தோஷப்பட்டுட்டீங்களாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஒன்றும் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிற கேட்குறாங்க. அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் ராகினி வந்து இந்த எல்லா பிரச்சனையும் வந்து அப்படியே காவேரி மேலே திருப்பி விட்றாங்க. ஏற்கனவே தெரியும் காவேரி தான் சொல்லலை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் விஜய் வந்து கோவப்படுறாரு. என்னதான் ஆச்சு வெண்ணிலாவுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இப்போ ராகினி வந்து நானே எல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அஜய் மிச்சத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அதோட பார்த்தா வெண்ணிலாவுக்கு எல்லாம் மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து அப்படியே ரொம்ப பதறி போகிறாரு. அதுக்கப்புறம் வெண்ணிலா கிட்ட வந்து வெண்ணிலா உனக்கு என்னை தெரியலையா, மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறாரு. வெண்ணிலா ஒன்றுமே புரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.